ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் க்ளோஸ் பண்ண கேஸை 10 வருஷம் கழிச்சு அவரே திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன்டா இந்த கேஸை எடுத்துன்னு துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கிறாரு. ஏன் எதனாலன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸில் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் கதையே புரியும். கதைக்குள்ளே போகலாமா? நம்ம ஹீரோவோட பேர் ராய், முன்னாள் போலீஸ் அதிகாரி. குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதால் வேலையை பிடிங்கிட்டாங்க. அது நடந்து 10 வருஷம் ஆகுது. இப்போது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த நல்லா பழசு எல்லாமே மறந்து போச்சு. அவர் யார், என்னவா இருந்தார்னு வீட்டு செவத்தில் எழுதியிருக்கோம். அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நோயை குணப்படுத்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மருந்தை சரியாக சாப்பிட்டுக்குன்னு மூளைக்கு வளர்த்துற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் சீக்கிரம் குணமாகி பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. பசல் விளையாடுறது, புக்கு படிக்கிறதுன்னு மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறாரு. ஒரு நாள் ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. அவங்க சமூக சேவை பண்ணுறவங்களாம். 10 வருஷத்துக்கு முன்னால் இவர் போலீஸாக இருந்தப்போ காலேஜ் ப்ரொஃபஸரை கொலை பண்ண கேஸில் ஐசக்குன்னு ஒருத்தனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாரு. அவனை அடுத்த மாதம் விஷ ஊசி போட்டு கொல்ல போறாங்களாம். இந்த லேடி அவனை காப்பாற்ற பொது மன்னிப்பு கேட்டு கவர்னருக்கு மனு கொடுக்க எந்த பதிலும் வராது. அதுக்கு அந்த குற்றவாளி தப்பிக்க வழி இருக்கு. ஆனா ராய் கிட்ட அவன் பேசணும்னு சொல்லியிருப்பான். அவனை போய் பார்க்க முடியுமான்னு இந்த லேடி கேட்க ராய் வீட்டுக்கு வந்ததும் அந்த குற்றவாளியோட எஃப்ஐஆரை படிச்சு பார்க்குறாரு. ப்ரொஃபஸருக்கும் அவனுக்கும் ஏற்கனவே முன்பாக இருந்திருக்கு. கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு அவனே வாக்குமூலமும் கொடுத்துருக்கான். ஆனா கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் மட்டும் கிடைக்கல. மறுநாள் அவனை பார்க்க ஜெயிலுக்கு போக ப்ரொஃபஸரை அவன் கொலை பண்ணலையா, வேற ஒரு வேலையை ப்ரொஃபஸரை பார்க்க அவரோட வீட்டுக்கு போயிருந்தானா உள்ள போறதுக்கு முன்னாலேயே யாரோ ப்ரொஃபஸரை அடிக்கிற சத்தத்தை கேட்டு பயத்துல ஓடி வந்துட்டானாமா. அன்னைக்கு நைட்டு போதையில் இருந்ததால நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை. காலையில போலீஸ் விசாரிக்கும் போது பயத்துல கொலை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலான்னு எழுதி கொடுத்ததா சொல்லுவான். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னால ரிச்சர்டுன்னு ஒரு ஆளு இவனை வந்து பார்த்து உண்மையான கொலைகாரனை தெரியும், அவனை பத்தி புக்கு எழுதிட்டு இருக்குன்னு பேசிட்டு போயிருப்பான். ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஐசக்கு கேட்க இதை விசாரிச்சா மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கலான்னு ராய் விளையாட்டா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ராய் ரிச்சர்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஹெல்ப்புக்காக அவர் கூட ஒர்க் பண்ண பார்ட்னர் ஜிம்மியை மீட் பண்றாரு. ஜிம்மி ராய் தலையில இருக்க கட்டை பார்த்துட்டு விசாரிக்க அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்டு பழசெல்லாம் மறந்து போய் தலையில ஆபரேஷன் பண்ணது இப்ப ரிச்சர்டை பத்தி விசாரிக்க வந்த கதையை சொல்ல அந்த சமூக சேவை பண்ற லேடி இவருக்கும் கால் பண்ணாங்களாம். இவர் எடுக்கலையாம். முடிஞ்சு போனதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ராய்க்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா ராய் அவரோட மூலையை சுறுசுறுப்பா வச்சுக்கவும் ஒருவேளை ஐசக் சொல்றது உண்மையா இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியும்னு பிடிவாதமா இருக்க ஜிம்மி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. ஐசக்கோட எஃப்ஐஆரை படிக்கிறப்ப ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும். அது ராயோட கல்யாண போட்டோ. கண்ணாடி உடஞ்சி போயிருக்கிறதால அவரோட ஒய்ஃபோட முகம் சுத்தமா தெரியாது. இவருக்கும் ஞாபகம் இல்லை. உடஞ்ச கண்ணாடியை பேத்தி எடுக்கிறப்போ ஜிம்மி கிட்ட இருந்து கால் வருது, ரிச்சர்டு கிடைச்சிட்டான்னு. ரிச்சர்டோட டெட் பாடி மார்ச்சரியில் இருக்கும். போதை மருந்து ஓவர் டோஸ் ஆகி இறந்து போனதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கும். ஆனா அவனோட கையில போதை ஊசி போட்டுக்கிற அடையாளம் எதுவும் இருக்காது. அதனால அவனோட டெத்துல சந்தேகம் இருக்குன்னு ராய் சொல்ல, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அளவு தெரியாம அதிகமா போட்டு செத்து போயிருக்கலான்னு ஜிம்மி சொல்றாரு. ராய் ரிச்சர்டோட இறுதி சடங்குல அவனோட அண்ணன் கிட்ட விசாரிக்க அவனுக்கு போதை பழக்கம் எதுவும் கிடையாதா. அவன் எழுதுனதா சொன்ன புக்கு ஒன்று அவனோட அப்பார்ட்மெண்ட்ல கிடைச்சதுன்னு கொடுக்குறாரு. அந்த புக்கை படிக்க அதில் ப்ரொஃபஸரோட சாவுக்கு லாரா தான் காரணம்னு எழுதியிருக்கும். ப்ரொஃபஸர் சாகிறதுக்கு முன்னால மனசு சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்த ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம். எந்த மாதிரினா கசப்பான பிடிக்காத நினைவுகளை மொத்தமா மறக்க வைக்கிறது எப்படின்னு. அவருக்கு கீழே தான் லாரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் ரிச்சர்ட் அவளை சந்திக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் ஒன்னா ரூம்ல தங்குற அளவுக்கு நெருக்கமா அவங்களோட நட்பு மாறுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ரிச்சர்டோட அப்பா இறந்து போக அவனுக்கு மேற்கொண்டு படிக்க பண வசதி இல்லாம போகுது. லாரா ரிச்சர்டை ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ப்ரொஃபஸர் வீட்டில் அவரும் அவரோட வேலைக்காரன் 2 பேர் தான். ப்ரொஃபஸர் ஆராய்ச்சிக்காக படித்த புக்கு நிறைய ஒரு ரூமில் குவிஞ்சு கிடக்கும். அதை படித்து என்ன டைப்புன்னு பிரித்து வைக்க ஆள் வேணும்னு ஏற்கனவே லாரா கிட்ட சொல்லியிருப்பாரு. ரிச்சர்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவனை இந்த வேலையில் சேர்த்து விடுவா. அந்த புக்கெல்லாம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க ரிச்சர்டு கிடைக்கிற ஃப்ரீ டைம் ஃபுல்லாக அதே வேலையாக இருக்கான். ஒரு நாள் ப்ரொஃபஸரோட ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று கிடைக்குது. அதில் புக் எழுதினவங்க பேர் வர இடத்துல லாரா அவரோட பேரும் எழுதியிருக்க ப்ரொஃபஸருக்கு சுத்தமாக பிடிக்கல. லாரா அந்த அளவுக்கு ஒர்த்தா எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறாரு. அந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அது சம்மந்தப்பட்ட ஆளுங்களை பார்க்க போறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் ரிச்சர்டு கிட்ட நீயும் லாராவும் ஒன்னா இருக்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும்னு சொல்றாரு. அவர் எதை பத்தி சொல்றாருன்னு இவனுக்கு தெரியல. ரிச்சர்டு வீட்டுக்கு போக லாராவோட திங்ஸ் எதுவுமே இல்லை. அவ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுநாள் வழக்கம் போல ரிச்சர்ட் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வேலைக்கு போக யாரோ ப்ரொஃபஸரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதா சொல்லி ஐசக்கை போலீஸ் ஜெயிலில் போடுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு லாராவை இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரொஃபஸரோட சாவுக்கு காரணம் ஐசக் இல்லை லாரா தான். அதுக்கப்புறம் எதனாலன்னு எழுதாம புத்தகம் காலியா இருக்கு. ராய் லாராவை பத்தி விசாரிக்க
விசாரிக்கிறாரு. கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆனானே தெரியல. வீட்டு வேலைக்காரனை கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்கள கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டு ஜிம்மியை மறுபடியும் மீட் பண்ண முடிஞ்சு போன விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ராய்க்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. வேற ஏதாவது க்ளூ கிடைக்கலான்னு ராய் ரிச்சர்டோட ஒய்ஃபை விசாரிக்கிறாரு. ரிச்சர்ட் சாகரத்துக்கு ஒரு வாரம் முன்னால டெய்லி குடிச்சிட்டு நைட் எல்லாம் ஒரு பொம்பளை கூட போன்ல சண்டை போட்டுட்டு இருந்தானா. அவ பேர் எலிசபெத்னு அவங்க சொல்ல அந்த பேரை கூகுள் பண்ணி தேட லாராவோட போட்டோவும் அதில் வருது. ரிச்சர்டோட ஒய்ஃப் லாராவை காட்டி இந்த பொம்பளை தான் எலிசபெத்னு சொல்றாங்க. லாரா எலிசபெத்தா வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் அவளை மீட் பண்ண ராயை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு லாரா விசாரிக்கிறாங்க. ராய்க்கும் லாராக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் ராய்க்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. ரிச்சர்ட் எழுதின புக்கை பற்றி சொல்லி அவங்க கிட்ட அந்த புக்கை கொடுக்குறாரு. ப்ரொஃபஸர் டெத்தால தன்னோட பேர் கட்டு போச்சு. அதனால லாரா அவங்களோட பேரை எலிசபெத்னு மாற்றிக்கிட்டாங்களாம். ப்ரொஃபஸரோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரனோட அட்ரஸ் இவருக்கு கிடைக்குது. அவன் சிட்டிக்கு வெளியே கறிக்கடை வச்சு குழப்ப ஓட்டிட்டு இருக்கான். அவனை மீட் பண்ணி விசாரிக்க வேலைக்காரன் இதுக்கு முன்னால மிலிட்டரியில் இருந்தானா. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகுதான் போரில் நடந்த சம்பவங்களால மனசளவில் ரொம்ப பாதிக்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ப்ரொஃபஸரை மீட் பண்ணனா. ட்ரீட்மெண்ட்டால சரியான பின்னாடி ப்ரொஃபஸர் அவரோட வீட்லயே வேலையும் போட்டு கொடுக்க அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானா. ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய ஆளுங்க அவரை பார்க்க வருவாங்களாம். குறிப்பாக அதிகமாக லேடிஸ் வருவாங்களாம். அவங்க கூட நெருக்கமாக இருந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது ப்ரொஃபஸரோட பழக்கமா. ப்ரொஃபஸர் செத்த அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு விசாரிக்க லாரா, ரிச்சர்ட், ப்ரொஃபஸர் 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். எதை பற்றினு அவனுக்கு தெரியலையா. பக்கத்தில் இருக்க பாருக்கு குடிக்க போயிட்டானா. அந்த பாரில் டயன்னு ஒரு பொம்பளை வேலை செய்கிறா. அவ கூட ப்ரொஃபஸரோட பேஷண்ட் தான். அவளை கூட இந்த ஆள் விட்டு வைக்கலையா. ராயை வேலைக்காரன் காரில் ட்ராப் பண்ண பின்னால் ராய் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறான். வேலைக்காரன் ப்ரொஃபஸரை பற்றி சொன்னது உண்மையான விசாரிக்க அவன் சொன்ன பாருக்கு போகிறாரு. டயன் கிட்ட விசாரிக்கலான்னு. ஆனால் 5 மாதத்துக்கு முன்னாலேயே அந்த பொம்பளை செத்து போயிட்டாங்களாம். ராய் வீட்டுக்கு போகிறாரு. சாப்பிடலான்னு பார்த்தா வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை. கடைக்கு கிளம்பி போகும்போது இவர் ரோடு ஓரமாக தான் நடந்து போகிறாரு. ஆனாலும் ஒரு கார் இவர் இடிக்க வேகமாக பின்னால் வர அந்த காரை நோக்கி துப்பாக்கியால் சுடுறாரு. டிரைவர் செத்து போகிறான். காரை ஓட்டிட்டு வந்தது ப்ரொஃபஸரோட வேலைக்காரன். போலீஸ் ராய் அரெஸ்ட் பண்ணுது. சிசிடிவி வீடியோவை காட்டி கார் இடிக்க வந்ததால தான் இவர் தற்காப்புக்காக சுட்டார்னு சொல்லி இவரை ஜிம்மி ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ப்ரொஃபஸர் கேஸை திரும்பவும் விசாரிக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பப்ளிஷர் ராய்க்கு கால் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் சாகரத அன்னைக்கு புக் பப்ளிஷ் பண்றதுக்காக பார்க்க போனார் இல்லையா, அவங்க தான். அவங்க லாரா ப்ரொஃபஸரோட ஆராய்ச்சி குறிப்பை திருடி அவ கண்டுபிடிச்சதா புக்கை ரிலீஸ் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானு ராய் சொல்றாரு. இதெல்லாம் இந்த ஃபீல்டில் சகஜம், அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ப்ரொஃபஸரோட வீடும் ஆள் இல்லாம தனியா தான் இருக்கு. அதனால இன்னும் என்னென்னலாம் காணாம போயிருக்குன்னு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. ராய் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போறாரு. சுத்தி முத்தி பார்க்க தோட்டத்தில் அவருக்கு சந்தேகம் வர மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தோண்ட கரை படிஞ்ச பேட் ஒன்று புதைச்சி வச்சிருக்கு. அதுதான் ப்ரொஃபஸர் அடிச்சு கொள்ள யூஸ் பண்ண வெப்பன். அதை கையில் எடுக்க அது இருந்த இடத்துலயே திரும்ப வச்சிருன்னு லாரா துப்பாக்கியை காட்டி மிரட்ட பின்னாலேயே ஜிம்மியும் துப்பாக்கியோட நிக்கிறாரு. 3 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க. எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு ஜிம்மி கோவமா கத்துறாரு. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்த ராய் ஒன்னா கூட்டு சேர்ந்து ப்ரொஃபஸரை கொலை பண்ணிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு லாரா அவளுக்கு எதுவும் தெரியாதான், ரிச்சர்ட் கூட சேர்ந்துக்கிட்டு கொலைப்பழியா இவன் மேல போட்டுடுவன்னு ஜிம்மி தான் காசு கேட்டு மிரட்டினதா சொல்ல அதுக்கு ஜிம்மி அவ போய் சொல்றா. ரிச்சர்ட் ப்ரொஃபஸர் கொலையை பற்றி எழுதின புக்கு வெளியே வந்தா அவளுக்கு பிரச்சனை ஆகிடும்னு அவனை வேலைக்காரனை வச்சு கொலை பண்ணதும் இவ தான். நீ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதால உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு உன்னையும் கொல்ல அவன் அனுப்பியிருக்கா. அவனோட கார்ல ரிச்சர்டை கொல்ல யூஸ் பண்ண போதை ஊசி இருந்துச்சுன்னு ஜிம்மி சொல்றாரு. ப்ரொஃபஸரோட கொலையை பத்தி ஜிம்மி சொல்ல ஆரம்பிக்க லாரா துப்பாக்கியால ஜிம்மியை சுட்டுறாங்க. ஜிம்மி கீழே சரிஞ்சு விழுறாரு. கீழே விழுந்தாலும் லாராவை அவர் துப்பாக்கியால சுட அவங்க 2 பேரும் செத்து போறாங்க. ஜிம்மி சாகும்போது எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணனு ராயை பார்த்து சொல்லிட்டு செத்து போறாரு. ராய்க்கு ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. ப்ரொஃபஸர் கேஸ்ல இவ்வளோ ஓட்டு இருக்க கவர்மெண்ட் ஐசக்கை ரிலீஸ் பண்ணுது. அப்போ கொலகாரம் இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ராய் முழுமையா குணமாகறாரு. பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்னு டாக்டர் சொல்றாங்க. ராயோட கல்யாண போட்டோ உடஞ்சி முகம் தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இல்லையா, அதுல இருக்க கண்ணாடியை பேத்தெடுக்க போட்டோல இருக்கிறது டயன். பார்ல விசாரணைக்காக தேடி போனாரே அந்த பொம்பளை தான். அவங்கள பார்த்த உடனே பழசெல்லாம் ஞாபகம் வருது. மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாரு தன்னை தானே சுட்டுக்கிறதுக்காக. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ராய் போலீஸாக இருந்தப்ப அவரோட குடிப்பழக்கத்தால் அவங்க ஒய்ஃப் டயன் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக போயிடுவாங்க. அதே ஊரில் ஒரு பார் இருக்கும். அந்த பாரில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அவங்கள பார்க்க தினமும் அங்கே குடிக்க போகிறத ராய் வழக்கமாக வச்சுருந்தார். டயன் பழசை மறக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ப்ரொஃபஸர் அவங்க கிட்டையும் நெருக்கமாக தப்பாக இருந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ப்ரொஃபஸரோட ஆராய்ச்சிக்காக லாரா அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் லாராக்கும் ரிச்சர்டுக்கும் பழக்கம் ஏற்பட கொஞ்ச நாள் கழித்து ரிச்சர்டை ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. ப்ரொஃபஸர் அவரோட ஆராய்ச்சி கட்டுரையில் தன்னோட பேரை மென்ஷன் பண்ணாத கோபத்தில் லாரா டயனும் ப்ரொஃபஸரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை ராய் கிட்ட கொடுக்குறா. அந்த வீடியோவை பார்த்த ராய்
கோவத்தில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ப்ரொஃபஸரை தாறுமாறாக அடிக்க அந்த ஆள் செத்து போகிறான். ராய் அடிக்கும்போது தான் ஐசக் ஃபுல் போதையில் ப்ரொஃபஸரை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பான். அடிக்கிற சத்தத்தை கேட்டு பயத்தில் ஓடியும் போயிருப்பான். அதுக்கப்புறம் ஜிம்மி அந்த பேட்டை வாங்கி தோட்டத்தில் புதைச்சிட்டு ஐசக்குக்கும் ப்ரொஃபஸருக்கும் முன்பகை இருந்ததை சாதகமாக யூஸ் பண்ணி ஐசக் மேலே கொலைப்பழியை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. ஒரு நாள் ராய் அதிகமாக குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ண அவரோட வேலை போயிடுது. லாரா ப்ரொஃபஸரோட ஆராய்ச்சி குறிப்பை திருடி அவளோட பேரில் புக்காக ரிலீஸ் பண்ணிடுவா. 10 வருஷம் கடந்து போகுது. அந்த புக்கு ஒரு நாள் ரிச்சர்ட் கண்ணில் படுது. ரிச்சர்ட் லாராக்கு ஃபோன் பண்ணி புக்கு திருடினதையும் ப்ரொஃபஸர் சாக காரணமாக இருந்ததையும் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு மிரட்ட வேலைக்காரனுக்கு காசு கொடுத்து ரிச்சர்டை கொன்னுடுவா. இந்த நேரத்தில் தான் விஷ ஊசி போட்டு ஐசக்கோட மரண தண்டனையை நிறைவேற்ற கோர்ட்டு முடிவெடுத்திருக்கும். அவனை காப்பாற்ற சோஷியல் சர்வீஸ் பண்ற பொம்பளை ராயை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ராய் அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறதால நடந்த மொத்தத்தையும் மறந்து போயிருப்பாரு. ராய் விசாரணை பண்ணா ப்ரொஃபஸரோட ஆராய்ச்சியை திருடினதை வெளியே வந்துடுன்னு வேலைக்காரனை கொலை பண்ண சொல்லி லாரா அனுப்புவா. ஆனா அவன் கார்ல இடிக்க வரும்போது ராய் அவனை சுட்டு கொண்டுடுவாரு. இவர் திரும்ப இந்த கேஸை விசாரிச்சதால ஜிம்மியோட உயிர் இவரால தான் போயிருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியாலேயே தன்னை சுட்டுக்குவாரு. அவ்வளவுதான், படம் முடிஞ்சது. உங்களுக்கு படம் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.